சென்னை அண்ணா மேம்பாலத்தில் 3 வாகனங்கள் அடுத்தடுத்து மோதி விபத்துக்குள்ளானது. இது குறித்து நமது செய்தியாளர் குத்புதீன் அளித்த கூடுதல் விவரங்களை கேட்கலாம். இன்று காலை 6:55 மணி அளவில் சென்னை ராயப்பேட்டை பீட்டர் சாலையில் உள்ள டிவிஎஸ் நிறுவனத்திலிருந்து சரக்கு வாகனத்தை சேலத்தை சேர்ந்த ரமேஷ்குமார் என்பவர் ஓட்டிச் சென்றிருக்கிறார். ஜெமினி பாலத்தில் ஏறும் பொழுது நிலை தடுமாறிய அவர் ஜெமினி பாலத்தில் இருந்த சாலை தடுப்பில் மோதி விபத்துக்குள்ளானது. உடனடியாக அவருடைய தலையில் காயம் ஏற்பட்டவுடன் குதித்து தப்பி ஓட முயன்றிருக்கிறார். அதற்கு முன்பாக அதே நிறுவனத்தை சார்ந்த இன்னொரு வண்டி முன்னால் போய்கொண்டிருந்த வண்டி நிறுத்தி இவரை ஏற்றிக்கொண்டு ராயப்பேட்டை ஜிஹெச்சில் அட்மிட் செய்து தற்போது டிரைவர் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த சமயத்தில் இந்த விபத்தின் போது பின்னால் வந்த டவேரா கார் சரக்கு வாகனத்தில் மோதியதால் மிகப்பெரிய விபத்து ஏற்பட்டது. அந்த டவேரா காரில் இருந்த தயாளன் அவருடைய தம்பி மகன் 1.5 வயது பையனுடைய இடதுகால் எலும்பு முறிந்து அவர் அப்போலோ மருத்துவமனையில் தற்போது சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த வாகனத்தில் சென்ற 3 பெண்களுக்கும் சிறிய அளவில் காயம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த வாகனத்திற்கு பின்னால் வந்த அரசு பேருந்து தடம் எண் 9M அதாவது பிராட்வேயிலிருந்து ஏஜிஎஸ் செல்லக்கூடிய அரசு பேருந்து இந்த டவேரா வாகனத்தில் மோதியதால் உடனடியாக சடன் பிரேக் அடித்ததை கொண்டு அந்த அரசு பேருந்தினுடைய முன்பக்க கண்ணாடியும் உடைந்தது. இதில் பயணம் செய்த கருணாகரன் என்பவரும் காயம் ஏற்பட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த விபத்தால் அண்ணா சாலையில் சிறிது நேரம் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. உடனடியாக அண்ணா சாலை போக்குவரத்து போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து வழக்கு பதிவு செய்து காயம்பட்டவர்களை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்ததோடு மட்டுமல்லாமல் அந்த வாகனத்தை உடனடியாக அப்புறப்படுத்தி அண்ணா சாலையினுடைய போக்குவரத்தை சீர் செய்திருக்கின்றனர். ஒளிப்பதிவாளர் சுரேஷுடன் குதுப்தீன், நியூஸ் 7 தமிழ், சென்னை.